சந்தோஷம். சந்தோஷத்திலே முன்பே ஒரு நாள் சொன்னேன், 3 வகையான சந்தோஷம் உண்டு. ஒன்று சந்தோஷம். ஈக மனிதர்களெல்லாம் சந்தோஷம். ரொம்ப புழுங்குது, அப்போ அற்புதமான காற்று ஒன்று வீசுது, நல்ல தென்றல் காற்று ஒன்று வீசுது, குளுமையான காற்று, நல்ல வெயில் நேரத்தில் அப்படி எல்லார் மேலும் பட ஆகான்னு எல்லாம் ஏக சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். தனி சந்தோஷத்தை விட்டுட்டா ஏக சந்தோஷம். அப்பா காற்று வருது பாட்டு, நல்ல தருணத்தை சந்தோஷமாக இருக்குது. நல்ல புண்பட்ட நெஞ்சினை எங்கேயாச்சும் போகிறான், காட்டு பகுதியோ பிருந்தாவனத்துக்கோ நந்தவனத்துக்கோ போகிறான், அப்போ அமைதியாக இருக்குது. அப்பா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அமைதியாக இருக்குங்க, அமைதியாக இருக்குது, நல்லா இருக்கு. இது பொது சந்தோஷம். எல்லோரும் பசியாக பட்னியாக கிடக்கிறான், அங்கேருந்து போகும்போது நம்ம சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறோன்னா, ஐயோ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறேன்னா சந்தோஷமாக இருக்குது. ஐயா கொடுத்தையா, மகா புண்ணியமான இரு, சாப்பாடு கொடுத்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். வேறு எது கொடுத்தாலும் தங்கத்தை 1 கிலோ கொடுத்தாலும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். சந்தோஷம், அப்பா நீ இல்லைன்னா போயிடுப்பையா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். பொது சந்தோஷம். இது ஒரு சந்தோஷம். அடுத்தது மகத்தான சந்தோஷம். உயிர் பாதுகாப்பு கொடுக்கறது, உயிர் ஆபத்திலிருந்து மனிதனை மரணத்திலிருந்து மீட்பது. பேராபத்திலிருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுது, எல்லாம் மண்டை உடஞ்சிட்டுது, யாருமே இல்லை அப்படின்னு அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அவனை பாதுகாத்து அவனை உயிரை பாதுகாக்கின்றது உயிர் திருப்பு. மீண்டும் அவனை வாழ வைக்கிறது, வாழ்நாளை நீட்டி வைப்பது, அது மகா சந்தோஷம். அடுத்தபடி பிரம்ம சந்தோஷம், ஈஸ்வர சந்தோஷம், அது 3வது சந்தோஷம். முக்தி அளிப்பது. மகாநிலை முக்தி அளிப்பதுன்னா இறந்து விடுவது என்ற தவறான கருத்தை கொள்ளக்கூடாது. நீங்களெல்லாம் பல ஞானிகள், பல பெருமான்கள், பல மகான்கள் முக்தியின் நிலையை பெற்ற பிறகு இந்த உலகத்திலே பூத உடலோடு நடமாடி கொண்டிருக்கார்கள், இன்னும் இருக்கின்றது. அதான் இங்கே முக்தி. அழியா முக்தி ஆனந்தமே நான் அபிராம் பட்டர் பேசுவார். முக்தி அழியா நிலையை கொடுக்கும், அது ஆனந்தத்தை கொடுக்கின்ற தன்மை. மனிதனுடைய காரியங்கள்லாம் முடித்த பிறகு அவனுடைய தன் எதற்கு மனிதன் வந்தானோ அந்த நிலை முடித்த பிற்பாடு எங்கு நிறைந்த பரம்பொருளோடு ஐக்கியமடைந்து அந்த பேரானந்த நிலையோடு இந்த உலகத்தில் நடமாடுவது, எல்லா மக்களும் உதவி செய்து கொண்டிருப்பது, அது முக்தி அடைந்தவர்கள். முக்தி அடைந்தவர்கள் தேகத்தோடு இருப்பார்கள். எல்லாம் உத்தரகிரிய பத்திரிகையில் இறந்துட்டுன்னு உத்தரகிரி இறைவன் திருவடி அடைந்துட்டான்னு சொல்லுவான், சிவலோக பாதை அடைந்துட்டான்னு அடையதாரோ இல்லையோ. ஆனால் முக்தி என்பது மோட்சம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தன்னுடைய வினைகள்லாம் மனிதன் ஆற்ற வேண்டிய வினைகள்லாம் முடித்துவிட்டு பேரானந்த நிலையில் இறைவனோட இரண்டற்ற நிலை கலந்து இன்பமுறை இருத்தல், நல்ல பேரின்ப மோன சாகரத்திலே பேரின்பமை வாழ்தல், அந்த ஒரு முக்தி நிலை பெறுது இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் சந்தோஷமாக. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் சந்தோஷத்திலே 3 சந்தோஷங்களை பார்த்தோம். அந்த சந்தோஷத்திலே ஒரு சந்தோஷம் வெட்ட வெளியிலே உள்ளது. யார் கடவுள்? கடவுள்னா என்ன? அவர் கருப்பா, சிவப்பா, வெள்ளையா, 7 வர்ணமா? கடவுள் எங்கே இருக்கார்? காட்ட முடியுமா? ஏன் இப்படிப்பட்ட விதண்டாவாதம் ஞான வசிஷ்ட காலத்திலேருந்து அந்த காலத்தில் இந்த வாரம் இன்னும் ஒரு 1000 ஆண்டு இருக்க போகுது. அறிவினுடைய ஒரு பிரிவு இல்லை என்பது, அதை யாராலும் அழிக்க முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற மக்கள் அறிஞர்களும் இருக்கின்றார்கள், காலங்காலமாக பல கோடி ஆண்டு இருக்கத்தான் போகுது. கடவுள் இருக்கு என்று சொல்லுகின்றானே, இந்த சொல்லுகின்ற மக்களுடைய கூட்டத்தை 1000 கோடி உலகத்து மக்கள் வந்து சேர்ந்தாலும் அவர்களை அழிக்க முடியாது. என்றால் இது மெய்யுணர்வு. தன்னுள்ளே ஆத்மா இருக்கிறது, தன்னுள்ளே சிவம் இருக்கின்றது. இதை உணர்கின்றவன் ஞானிகள், உணர்கின்றவன் தன்னுடைய தவத்தினாலே தன்னுடைய புண்ணியத்தினாலே இந்த தன்னுள்ளே இருக்கின்ற சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் நிறைய பேருக்கு உண்டு. அத்தகைய கடவுள் உண்டு என்பதை உணர்கின்ற மக்களை யாராலும் அழிக்க முடியாது, தத்துவத்தையும் அழிக்க முடியாது. ஆகவே உண்டு என்பதை சொல்லுகின்றவர்களையும் கருத்தை மாற்ற முடியாது, இல்லை என்று சொல்லுகின்றவருடைய கருத்தை மாற்ற முடியாது. ஆகவே உண்டு என்று சொல்லுகின்றவருடைய கருத்தை இல்லை என்று சொல்கின்ற கருத்தையும் வாத பிரதிவாதம் பண்ணுவதற்கு அல்ல. 2 பேரும் ஒன்று கூடி இந்த உலகத்து உயிர்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும், எல்லோரும் சிரிக்க வைக்க வேண்டும். நம்முடைய தத்துவ கோளாறினாலே மற்றவர்களை அழ வைக்கக்கூடாது. நம்முடைய தத்துவத்தை மற்றவனை திணிப்பதனாலே, கடவுள் உண்டு என்ற கருத்தை மற்றவனை திணிப்பதனாலே அவனை அழ வைக்கக்கூடாது. கடவுள் இல்லவே இல்லை என்பதை அவனுக்கு சிரமம் கொடுக்க, தேக சிரமம் மனசிரமங்கள் கொடுப்பதனாலே அவனை துன்புறுத்தக்கூடாது. ஆக 2 பேரும் தங்கள் செயல்களை விட்டுவிட்டு நீ உன்னுடைய பணியை உலகப் பணி செய், உன்னுடைய தேக தர்ம பணி செய், உன்னுடைய வாழ்வு பணி செய்,
உன்னை சார்ந்து இருக்கிறவங்களை திருப்திப்படுத்து, அவர்களை செய்ய வேண்டிய செய். நல்ல நண்பனாக, நல்ல பக்கத்து வீட்டுக்காரனாக, நல்ல எதிர் வீட்டுக்காரனாக, நான் அந்த ஊருக்கு நன்மை செய்கின்ற மனிதனாக, உயர்ந்த மனிதன், தெருவுக்கு நல்ல மனிதனாக இரு. அந்த நிலை பார்க்கும்போது தான் வெற்றி. இதை எங்கு செய்வது? ஆகவே நல்ல மனிதனாக வாழ்வது தான் முக்கியம். வல்லவனாக தேவையில்லை இந்த நாட்டுக்கு. வல்லவன்லாம் அணுகுண்டை தயார் பண்ணிட்டான், வல்லவன்லாம் துன்புறுத்துன்ற ஆயுதங்களை தயார் பண்ணிட்டான். வல்லவன்லாம் ஒரே குண்டில் இந்த உலகத்தை அப்படியே மடிக்கின்ற தன்மையெல்லாம் போயிட்டுது, வந்துடுது. நிறைய ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை விற்று அதே வியாபாரமாக்கி தான் வாழ்கின்ற நாடுகளும் உலகத்தில் ஏராளமாக இருக்கின்றது. அறிவினாலே இந்த உலக மக்கள் அழிப்பதற்கான சாதனங்கள் பெருகிவிட்டது. ஆகவே அறிவு வல்லவனாக இருப்பதை விட நல்லவனாக இருப்பது தான் உத்தமம். நல்லவன் ஒரு ஊருக்கு இருந்தால் சண்டை சச்சரவு இருக்காது, அமைதியாக வாழ்வான், நல்லா இருப்பான். இந்த சாப்பிடுங்க பார்த்தாங்கிட்டு இது பண்ண கொடுப்பான். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்திலே யாராவது ஒரு போயிட்டாங்கன்னா, வசதி இல்லாமல் போயிட்டாங்கன்னாக்கா, அந்த நாட்டாமக்காரர் பெரியவர் வந்து வயசானவராக இருப்பார். அங்கே வந்து ஒரு தடியை கொண்டாந்து வச்சுட்டு உட்காந்துருவார். யாருப்பாவன் சொந்தக்காரன்லாம் சொல்லி வச்சுருச்சியா, எல்லாம் எப்போ வருவாங்க, இந்தப்பா ராத்திரி 7 மணிக்கு எடுக்கணும், சமைச்சிருவோம் சாதனம், 2 பேரை கூப்பிட்டு சாதம் சமைக்க சொல்லுவாங்க சாப்பிடுவதற்கு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு மறுநாள் பால் வேலையும் உதவி செய்வாங்க. அவங்க உதவி நல்ல உயிர் உதவி செய்வாங்க. அந்த குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்யுதுங்கன்னு செய்வாங்க எல்லோரும். அதே மாதிரி கல்யாணமாக அவர் அந்த பெரியவர் வந்துடுவார், எல்லாத்தையும் பத்திரிக்கை அவர் தான் முன்னாடி வைப்பாங்க, எல்லாம் வந்து எல்லா உதவியும் செய்வாங்க. ஊரெலாம் கூடி அப்பளம் போடும், அரிசி அரைக்கும், மற்ற எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. டீம் ஒர்க். இந்த உலகத்தில் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு எல்லாம் செய்வாங்க. இப்போ யாரும் செய்யறதுக்கு இல்லை. ஏன் அதோடைய கல்ச்சர், அந்த பண்பாடு மறைந்து விட்டது? என்ன காரணம்? ஆகவே மனிதனுடைய நிலைகள், உயர்ந்த நிலைகள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றன. படித்து விட்டார்கள், நிறைய படிப்பு, உயர்ந்து எல்லா மற்றவர்களே உயர்ந்து விட்டார்கள். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை தரங்கள், வாழ்க்கை உச்ச நிலையெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. ஏசி ரூமில் வாழ்கிறோம், சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஏசி ரூமில் வாழ்கின்ற மற்றவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அந்த ஏசி ரூமில் வாழ்கின்றக்கு என்ன பண்பாடு இருக்கின்றது கொஞ்சம் அவனுடைய வார்த்தைகளும் தடித்த வார்த்தையாக இருக்கிறது. நோ, எஸ், நோ அப்படின்னு சொல்கிறான், ரெடியாக சொல்கிறான். அந்த நோ என்று சொல்கிறானே, அது எவ்வளோ கடுமையாக சொல்கிறான் தெரியுமா? சாரி அப்படின்னு சொல்கிறான். பண்பாடாக பேசுவது கிடையாது. ஆக பேச்சிலே தரம் குறைந்து விட்டது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 60 வயது மனிதனுக்கு என்னென்ன தெரிந்திருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது எல்லாம் தெரியும். ஆனால் இதே 60 வயது மனிதனுக்கு இப்போ என்ன தெரியும்னா எதுவுமே தெரியல. சஷ்டியத்தை பூர்த்தி எல்லாம் முடிந்து விட்டது. 6 வகையான இன்ப நிலை எல்லாம் முடிந்து விட்டதான் சஷ்டியத்தை பூர்த்தி. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும். நீ வாழ்ந்து உனக்காக, உன் குடும்பத்திற்காக வாழ்ந்தது போரும். இந்த உலகத்துக்காக, நீ வாழ்கின்ற தெருவுக்காக, நீ வாழ்கின்ற பக்கத்து வீட்டிற்காக, அந்த ஊருக்காக ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். பெரிய மனிதன் பேர், பெரிய ஊரில் பெரியவர் இருந்தால் கூப்பிடுங்க, 4 பேர் இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவர்களுக்கு இது பண்ணுறோம். ஆக அந்த தன்மை இப்போது அறுதி கட்டு 70 வயதில் பீமராஜ் சாந்தியை நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நல்லது செய்ய வேண்டும், காம்பன்சேட் பண்ணணும். அவன் குடிக்க எடுத்தோம், மறுபடியும் அந்த விட்டு போய் நல்ல பணம் கொடுத்து இந்தாப்பா என்னால் இது பண்ணிட்டேன் அப்படின்னு திருத்திக்கணும். தன்னை திருத்திக்கொள்ள, முழுமையாக திருத்திக்கொள்ள வேண்டும். ஒரு கோயிலில் போய் மேளம் கொட்டி இது பண்ணிவிட்டு தாலியை கட்டிட்டு வந்தால் பீமராஜ் சாந்தி ஆகாது. தான் செய்த வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செய்திருக்குமோ அந்த தவறுகள்லாம் திருத்தி, அந்த யார் பாதிக்கப்பட்டவர்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்களை நிம்மதியான வாழ்வு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதுதான் பீமராஜ் சாந்தி. 70 வயதில் ஒரு மனிதன் எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பான். தான் தப்பு செய்த எவனும் கணக்கு வைத்துக் கொள்வது கிடையாது. இந்த தப்பு இன்னென்ன வருஷம் என்ன தப்பு இன்னொரு இது பண்ணோம், இவர்களிடம் பணம் வாங்கணும் கொடுக்கல, இதெல்லாம் கணக்கு போட்டு சரி பண்ண வேண்டும். வாழ்க்கையை முடித்து கொள்வது, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது இல்லையா? 70 வயசு மேலே எந்த வயதிலும் எமன் வரலாமே, அந்தகன் வரலாமே, எமன் வரலாமே, அவனுக்கு என்ன செய்வது? அது நம்மளால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அதை திருத்தி கொண்டு வருது. இப்படி நீ முழுமையாக 10 ஆண்டுகள் கழித்தாயானால், எல்லாருக்கும் திருப்திப்படுத்தி விட்டாயானால், உன்னால் எந்த தொல்லையும் இல்லை, நீ நல்லவன் என்ற நிலைக்கு வந்து விட்டாயானால், அப்பொழுது உனக்கு சதாபிஷேகம். சதம் என்றால் 100 பிறைகள் கண்டு, 1000 பிறைகள் கண்டுன்னு சொல்லுவாங்க. 100 ஆண்டுகள் கழித்து அதை செய்யணும். ஆனால் 100 ஆண்டு மனுஷன் வாழறது கிடையாது. 35, 40, 42, 61, 68 இப்படியே போய் சேர்ந்தனால நம்ம மனுஷன் அறிவாளின்னு உங்களுக்கு தெரியுமே. அதனால் 60, 100 வழி வேண்டாம், 80 கொண்டாந்து சதாபிஷேகம் கொண்டாந்துடுறாங்க. இதுக்கு என்னக்குன்னா 1000 பிறை கண்டாக 80 வயசாகுது. அவன் வணங்கத்தக்கவன். அபிஷேகம் குளிக்கிறது கிடையாது.
அத்தகைய பெரியவர்களுக்கு அபிஷேகம் ஒவ்வொரு கோடி சொல்லுவாங்க. அந்த அபிஷேகம் செய்து கொண்டவர்களை பார்த்திருந்தால் எல்லோரும் வீழ்ந்து வணங்குவார்கள். அதை பார்ப்பதே மகா புண்ணியம், நல்லது, நன்மை நன்மை. ஏன்னா 100 ஆண்டு 80 ஆண்டுகள் வாழ்ந்தானே, சதாபிஷேகம் செய்து கொள்கின்றானே, ஒரு நாளைக்கு 21,600 தடவை 80 ஆண்டுகள் மூக்கில் ஓடி இருக்க. நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு போகுது. அப்படியே போயிட்டு இறங்கிட்டு இருக்கு, ஏறிட்டு இறங்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 360 நாள், அதே போன்று 80 ஆண்டுகள் 21,600 வரை மூச்சு போயிட்டே வந்துட்டுருக்கு. அத்தனை சக்தி வாய்ந்த அந்த மூக்கு, அந்த அக்னி மண்டலம், அந்த சூரிய மண்டலம், அந்த சந்திர மண்டலம் எல்லாமே பயன்படுத்தி அல்லவா அது எவ்வளோ வலுவுள்ளதாக இருக்க முடியும்? அந்த வலுவுள்ள ஒன்று இவனுக்கு வந்தால் நன்றாக இருக்கும். அத்தகைய பெரியோரை வணங்குதல், போற்றுதல், அருள்வாசி பெறுதல், இந்த நிலை மிக உயர்ந்த நிலை. சதாபிஷேகம் அந்த காலத்து மிக சிறப்பாக இருந்தது. எப்பொழுது சதாபிஷேகம் பலிக்கும் என்றால், பீமர சாந்தி 70 நடக்கும்போது, உன்னுடைய துன்பங்களெல்லாம் நீ யாருக்கு துன்பம் செய்தாயோ அத்தனை பேருக்கு பரிகாரம் தேடிக்கொண்டு சுகமாக நிலைக்கு வந்த பிறகுதான், பூரணமான நிலை பிறகுதான், இனி நாம் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, எல்லாம் கடனை நேர்த்தி ஆகிவிட்டது, பேலன்ஸ் ரெடி ஆகிட்டது, நில் பேலன்ஸ் வந்துட்ட நிலைக்கு வந்தால் தான் நீ சதாபிஷேகம் செய்து கொள்ள தகுதி உள்ளவன். ஆகவே மனிதன், முழு மனிதன் பூரணத்துவம் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த எப்படி 1ஆம் கிளாஸ் சேர்ந்தால் அந்த 10 மாதத்துல எல்லா பாடத்தையும் படித்து தேர்வுனா பாஸ்ன்னு கிடைக்குதோ, அதேமாதிரி வாழ்க்கையிலையும் அன்று பாவ புண்ணியங்கள்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வயதிலும் தான். அதனால் 60வது வயதிலே 6 நிலைகளிலும் பூர்த்தியான ஏற்பாடு மனிதன் மெஞ்ஞானத்தை உணர்கின்ற பெருநிலை பெறுகிறான். அவன் துறவியாக இருந்தாலும் சரி, அவன் இளர்த்தானாக சேர்ந்து 2 கட்டானாக இருந்தாலும் சரி தான். ஆக மெஞ்ஞானத்தை 60 வயதில் பார்த்தா மெஞ்ஞான உணர்வு வந்துடணும். 60 வயதில் பார்த்து 20 வயது புத்தி வரக்கூடாது, வேடிக்கை பார்க்குற புத்தி வரக்கூடாது, இச்சை புக்தி வரக்கூடாது, காம புக்தி வரக்கூடாது. 60 வயது ஆன பிறகு, 60 வயது ஆன ஏற்பாடு இது வேடிக்கை பார்க்குற புத்தி இருக்கக்கூடாது. ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, காரண காரியம் கிடையாது. இந்த காரணத்தை இப்படி ஆச்சு, அந்த காரணம், இந்த காரணம் உள்ள காரணம் பண்ணவே கூடாது. ஆகவே நிலை பார்க்கும்போது 60 வயது ஆடுனா அவனுடைய அறிவு மேலோங்கி நிற்க வேண்டும், அனுபவங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். இது உண்மை, இது பொய், இதனால் லாபம் உண்டு, இது தர்மம், இப்படி செய்தால் நல்லது, இயற்கை தர்மம் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பமே இருக்கக்கூடாது. யாருக்கு ஒரு 60 ஆகிவிட்டாலோ அவன் வாழ்க்கையில் மிக தெளிவு இருக்க வேண்டும் எல்லாத்திலும். அந்த தெளிவு இல்லை என்றால் வாழ்க்கை போச்சு. சில பேர் குழம்பிக்கிட்டே இருப்பான், 90 வயதிலும் குழம்புகின்ற இருக்கிற மனிதனை பார்த்திருக்கிறேன் நிறைய நான். ஆக தெளிவு வேண்டும். இந்த நிலையை 60 வயதில் விஞ்ஞான உறவு பார்த்தேன், தன் செயலில் திரும்பி பார்த்து தன் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு பூரணமாகி அந்த சாந்தியெல்லாம் பெற்று 10 ஆண்டுகள் எல்லோருக்கும் நன்மை செய்து இந்த இறைவனை வேண்டி தவம் செய்த வேண்டும். அந்த 10 ஆண்டு தவம் செய்கின்ற காரணால் அடுத்த பிறை செம்மையாக அமையும், அல்லது அந்த பிறையை முடித்து கொண்டே இறைவனை பேரின்ப கடலை கலக்கலாம். ஆகவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இத்தகைய இப்பொழுது சொன்ன கருத்துக்களை கடைபிடிப்போமானால் எல்லோரும் 100க்கு 100% சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓம்காரம் மனிதன் சந்தோஷமாய் வாழ்வதற்கு 37 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கும் ஒரே ஆன்மீக மாத இதழ்.